இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த 25% வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் ஆடை உற்பத்தி துறை, ஸ்மார்ட் போன்கள், மருந்து பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி உள்ளிட்ட துறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. ஈரானிய பெட்ரோலிய பொருட்களை வாங்கிய இந்தியாவின் 6 நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது. மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை தூண்டும் செயல்பாடுகளில் ஈரான் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா, ஈரானின் நிதி ஆதாரங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவர்களுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியா, இந்தோனேஷியா, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் 20 நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்தது. இந்தியாவும் ரஷ்யாவும் செத்த பொருளாதாரங்களை கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருப்பது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப், ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் அது பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும், அவர்கள் தங்களது செத்த பொருளாதாரங்களை ஒன்றாக சேர்ந்து மேலும் வீழ்ச்சிக்கு கொண்டு செல்வதாகவும் கடுமையாக சாடினார். பிரதமர் நரேந்திர மோடியும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானும் புதன்கிழமை தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். வரி விதிப்பு நடவடிக்கை, கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்து ட்ரம்ப் விமர்சித்திருக்கும் சூழலில் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய கருத்து சரிதான் என தெரிவித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கூறியுள்ள பாஜக எம்பி அனுராக் தாக்கூர், உலகில் யாராவது ஒருவர் இந்தியாவுக்கு எதிராக கருத்தை வெளியிடும் போதெல்லாம் ராகுல் காந்தி அதை பிடித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் கோரிக்கைகள் முற்றிலும் நியாயமற்றவையாக இருந்தால் அதை எதிர்க்க எல்லா உரிமைகளும் இந்தியாவுக்கு உள்ளதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், நமக்கு வலுவான உள்நாட்டு சந்தை உள்ளதென்பதால் நமது பேச்சுவார்த்தை குழுவிற்கு வலுவான ஆதரவு தேவை என்றும், நல்ல ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை எனில் நாம் விலகுவது சிறந்தது எனவும் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் நிறைவு பெற்றதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வாக்களிப்பவர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு விட்டதால் தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்களை சேர்ப்பது, தகுதியற்ற வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவது, வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக கோரிக்கைகளை 38 மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் முன்வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் ஏவல் படையாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சாஹித் கோகலே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கடந்த 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை 5892 வழக்குகள் பதிவு செய்திருப்பதாகவும் 77% வழக்குகள் உரிய ஆதாரங்கள் இல்லாததினால் நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. 2291 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்தது தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஒரே நாளில் 2 தலைவர்கள் நேரில் சந்தித்ததால் தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் OPS, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காகவே சந்தித்ததாக இருவரும் கூறினர். முதலமைச்சருடனான சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்திருக்கிறார். முதலமைச்சரை சந்தித்த பின்னர் பேட்டியளித்த அவர், அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்றார். அப்போது பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது குறித்து கேட்டதற்கு அரசியலில் தனக்கென ஒரு சுயமரியாதை உண்டு என அவர் பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடனான சந்திப்பு 100% மரியாதை நிமித்தமானது என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் கொடுத்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடும்ப ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் முதலமைச்சரை சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரித்ததாக கூறினார். பாஜக
பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் உறவை முறித்துக் கொள்வதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவித்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் முக்கிய நிர்வாகிகளுடன் OPS ஆலோசனை நடத்தினார். அதன்பின் பேட்டியளித்த பன்ருட்டி ராமச்சந்திரன் பாஜக கூட்டணியில் இருந்து விலக முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தங்களுக்கு பாஜக செய்தது என்ன என்பதை நாடே அறியும் என பாஜக மேலிடம் தட்டி கழித்ததை சுட்டிக்காட்டி OPS அணியை சேர்ந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் வருத்தம் தெரிவித்தார். அதே சமயம் தற்போதைக்கு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திய அவர் கால சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் என்றார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பேசிய அவர் 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டுபிடித்திருப்பதாக விமர்சனம் செய்தார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது விழிபிதுங்கி நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். ராமநாதபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட போது பேசிய EPS திமுக தேர்தல் அறிக்கையில் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்று கூறிவிட்டு தற்போது அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டதாக தெரிவித்தார். சுபாஷினி வெளியிட்ட வீடியோ யாருடைய கட்டுப்பாட்டிலோ இருந்து கொண்டு அச்சுறுத்தலின் காரணமாக பதிவிட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தாயாரையும் கைது செய்வதோடு இந்த கொலையில் வேறு யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை போலீசார் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். தேசிய அளவில் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை உடனடியாக கொண்டுவர வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் வழங்கியிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். இந்தியா முழுவதும் சனாதன அரசியலை தகர்த்து எறிந்தால் மட்டுமே ஆணவ கொலைகளை தடுக்க முடியும் என்றவர் கவின் படுகொலை வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார மோதல் நடைபெற்று வரும் நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அன்புமணி தலைமையில் இயங்கும் பாமகவின் தலைமை அலுவலகமான சென்னை தியாகராய நகர் திலக் தெருவின் முகவரி இடம்பெற்றுள்ளது. அதிமுக ஒன்றிணைந்தால் தான் சரிவிலிருந்து மீள முடியும் எனவும் வலிமை பெற்று எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் OP ரவீந்திரநாத் கூறினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போதைய அதிமுகவின் நிலை என்ன என்பதை தாம் சொல்வதை விட நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் மூலம் அனைவருக்கும் தெரியும் என்றார். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான வேல்ராஜ் ஓய்வு பெற இருந்த நாளில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். துணைவேந்தராக இருந்தபோது தனியார் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை காரணம் காட்டி ஓய்வு பெற இருந்த நாளில் வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனக சபையில் தீட்சிதர்கள் எடுத்த நடவடிக்கையால் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்களா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கனக சபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சாத்தான்குளம் தந்தை மகனான ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி தாம் அப்ரூவராக மாறுவதற்கான காரணங்களை விளக்கி 17 பக்கங்கள் கொண்ட மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு மீது ஆகஸ்ட் 4ஆம் தேதி உத்தரவு பிறப்பிப்பதாக மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் சனிக்கிழமை முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 2ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. இந்திய அளவில் மோட்டார் வாகனத்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற பயணிகள் வாகன கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசு போக்குவரத்து துறை போல் தனியார் போக்குவரத்து நிறுவனங்களும் செயல்பட்டால் மக்கள் குறைகளை தீர்க்க முடியும் என திட்டவட்டமாக கூறினார்.
தமிழ்நாடு கடந்த 74 ஆண்டுகளில் பெற்ற கடனை விட திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த 4 ஆண்டுகளில் பெற்ற கடன் அதிகம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். 2021 திமுக ஆட்சி அமைவதற்கு முன்பு தமிழ்நாட்டின் நேரடி கடன் 4,54,000 கோடியாக இருந்ததாகவும் தற்போது கடன் 9,30,000 கோடியாக அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பஞ்சமி நிலங்களை மீட்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பஞ்சமி நில மீட்பு தொடர்பான நீதிபதி KP சிவசுப்பிரமணியன் விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை செயல்படுத்த வேண்டும் என CPM கட்சியினர் வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மேலிட பார்வையாளர் பேட்டை சிவா என்பவர் மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தனியார் பள்ளிக்கு எதிராக பாஜகவினர் நடத்திய போராட்டத்தின் போது பல்வேறு கடைகளை உடைத்தும் கொளுத்தியும் வளர்ந்த கட்சி பாஜக என அவர் பேசியிருந்தார். ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் விரைந்து நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளரிடம் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை கைது செய்த போலீசார் உடந்தையாக இருந்த அந்த கட்சியின் மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதரை தேடி வருகின்றனர். காவல் நிலையம் சென்ற நிர்வாகி பாபு காவல் கண்காணிப்பாளர் மீது குற்றச்சாட்டு உள்ளதாகவும் பணம் கொடுத்தால் முடித்து தருவதாகவும் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே சாலையோர தடுப்புச் சுவரில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் காருக்குள் சிக்கிக் கொண்ட ஓட்டுநரை பொதுமக்கள் போராடி மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளர் வீட்டிற்குள் பர்தா அணிந்து நுழைந்து பெண்களிடம் கத்தியை காட்டி நகை மற்றும் பணம் கொள்ளையடித்த நபரின் CCTV காட்சி வெளியானது. முகமதுபுரா மசூதி பகுதியைச் சேர்ந்த முபாரக் பாஷா என்பவர் வீட்டிற்குள் பத்திரிகை வைப்பதாக கூறி உள்ளே நுழைந்த பர்தா அணிந்த மர்ம நபர் 40 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கரூரைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் தமிழ்நாடு வந்தடைந்தார். கோவை விமான நிலையம் மூலம் வந்தடைந்த அவர் கார் மூலம் தனது சொந்த ஊரான கரூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் வனத்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் வனச்சரக அலுவலகத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்நிலையில் வனத்துறையினர் தாக்கியதால் மாரிமுத்து உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி வாக்குவாதம் செய்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் கைத்துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி உட்பட 2 இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து ஹொசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2021 காரில் சென்ற லோகேஷ் என்பவரை துப்பாக்கியால் தலையில் சுட்டுக் கொன்றதாக பிரபல ரவுடி கஜாய் என்கிற கஜேந்திர மூர்த்தி, யதுபூஷன் ரெட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்தோனேஷியாவுக்கு தேனிலவு சென்ற மருத்துவ தம்பதி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் பெண்ணின் தந்தைக்கு 1,60,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க GT ஹாலிடே சுற்றுலா நிறுவனத்திற்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்நீர் குப்பத்தைச் சேர்ந்த விபோஷ்னியா லோகேஸ்வரன் தம்பதி 2023 தேனிலவு சென்றபோது கடலில் தவறி விழுந்து பலியானார்கள். பீடி, சிகரெட், புகையிலை விற்பனை செய்யும் சிறு குறு வியாபாரிகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பீடி, சிகரெட் விற்பனைக்கு மத்திய மாநில அரசுகள் வரி விதித்திருப்பதாகவும் அதன்படிதான் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறினார். காவல்துறை லாக்கப்பில் மரணமடைந்தவர்களின் வீடுகளுக்கு செல்லும் நடிகர் விஜய் கவின் போன்று ஆணவ படுகொலை செய்யப்பட்டவர்களின் வீட்டுக்கு செல்லாதது ஏன் என்று விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாளை தாம் தான் முதல்வர் என முறுக்கிக் கொண்டிருக்கும் தலைவரை பார்த்து கேள்வி கேட்பதாக அவர் கூறினார்.
பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் பெர்டினாண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் வரும் 4 முதல் 8ஆம் தேதி வரை அரசுமுறை பயணமாக இந்தியா வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இரு நாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளுக்கான புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி இன்று பொறுப்பேற்கிறார். கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் ராணுவத்தின் பல்வேறு படைப்பிரிவுகளிலும் பயிற்றுவிக்கும் அமைப்புகளிலும் பணியாற்றியுள்ளார். மேலும் லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரிக்கு நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளிலும் வெளிநாட்டில் ஐநா மிஷனிலும் பணியாற்றிய அனுபவங்கள் உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு வெள்ளம் தேங்கியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் உட்பட பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஹரியானா மாநிலம் குருகிராமின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால் நகரின் சில பகுதிகளில் நீர் தேங்கியது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சாலையில் தேங்கிய நீரில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழையால் சுர்வால் அணையில் நீர் நிரம்பி வழிந்து சவாய் மாதோப்பூரில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வீடுகள் மற்றும் கடைகள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் சகோதரிக்கு மெசேஜ் அனுப்பிய இளைஞரை நேரில் வரவழைத்து கத்தியால் குத்தி கொள்ள முயன்ற சகோதரனின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆலப்புழா பேருந்து நிலையத்தில் ரியாஸ் என்பவரை கத்தியால் குத்தி கொள்ள முயன்றதாக விஷ்ணுலால் மற்றும் அவரது நண்பர் சிபியை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் மூவாற்றுப்புழா பகுதியில் பின்னால் வந்த டாரஸ் லாரி உரசியதில் பைக்கில் சென்றவர் லாரி சக்கரத்தின் அடியில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்ததன் பதை போட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளூர் கோணம் பகுதியைச் சேர்ந்த ஜெயின் என்பவர் பைக்கில் சென்றபோது அவரது பின்னால் வந்த டாரஸ் லாரி முந்திச் செல்ல முயன்ற போது விபத்து நிகழ்ந்தது. புறப்படும் நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் டெல்லியிலிருந்து லண்டன் செல்லும் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் ட்ரீம்லைனர் AI2017 விமானத்தின் பயணம் ரத்து செய்யப்பட்டது. வழக்கமான நடைமுறைகளின்படி அந்த விமானம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிறுவன செய்தி தொடர்பாளர் விரைவில் மாற்று விமானம் மூலம் பயணிகள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். பச்சை தேயிலை இலைகளுக்கு நியாயமான விலை கோரி மேற்கு வங்க சிறு தேயிலை விவசாயிகள் சங்கங்களின் ஐக்கிய மன்றம் சிலிகுரியில் போராட்டம் நடத்தியது. மேலும் தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்னிச்சையான மற்றும் அறிவியல் பூர்வமற்ற முறைகள் மற்றும் எடையிடும் நடைமுறைகள் விவசாயிகளின் சரியான வருவாயை ஏமாற்ற பயன்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தெலங்கானா மாநிலம் நந்திகாமாவில் 8ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்த 40 வயது நபரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகாரில் சிறுமியை திருமணம் செய்த நபர் மற்றும் திருமணத்தை நடத்தி வைத்த பூசாரி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த சிறுத்தை புலியை வனத்துறையினர் பிடித்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். பிடிபட்ட சிறுத்தை புலியை அதிகாரிகள் விலங்கியல் பூங்காவுக்கு எடுத்து சென்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதிப்பு விவகாரத்தில் மத்திய அரசும் பிரதமர் மோடியும் மக்கள் நலன் கருதி சரியான முடிவை மிக ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும் என அமைச்சர் TRP ராஜா வலியுறுத்தியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரி விதிப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உறுதுணையாக தமிழக அரசு இருக்கும் என்றார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வான வேடிக்கைகளுடன் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கேரள செண்டை மேளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரம் பகுதிகளில் சாலையோரத்தில் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த காரை அகற்றாமல் சாலை அமைக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. பெருங்களத்தூர், பேர்க்கன்கரணை உள்ளிட்ட இடங்களில் சரியான முறையில் சாலைகள் அமைக்காத ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள சான்லாங் உற்பத்தி நிறுவன ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதிய உயர்வு குறித்து தொழிலாளர்கள் நல ஆணையம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நிர்வாகம் மன்னிப்பு கடிதம் கேட்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கும்டாபுரம் வனப்பகுதி சாலையில் கரும்பு லோடு ஏற்றிச் சென்ற லாரியை வழிமறித்த காட்டு யானை லாரியில் இருந்த கரும்பை எடுத்து சுவைத்தது. கடந்த சில நாட்களாக கரும்பு லாரிகளை யானைகள் வழிமறிப்பதால் ஒருவித அச்சத்துடன் பேருந்து உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மின் பொறியாளர் கவின்குமார் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கவின்குமார் படுகொலைக்கு உரிய நீதி கிடைக்க கோரியும் ஆணவ படுகொலையை தடுக்க சட்டம் கொண்டுவர கோரியும் விசிகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தமிழ் ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அரசு பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு தமிழ் ஆசிரியர் செந்தில் குமரவேல் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் செங்காடு பகுதியில் 5 சவரன் நகைக்காக மூதாட்டியை எரித்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளியான தம்பதிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மனைவிக்கு 31 ஆண்டும் கணவருக்கு 7 ஆண்டும் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்த சரிதா ராஜம் மற்றும் அவரது கணவர் பாஸ்கர் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையின் நடுவே ஆய்வு செய்வதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாததால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அதிகாரிகளின் அலட்சிய போக்கே விபத்துகள் ஏற்பட காரணம் என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனியில் வரதட்சணை கேட்டு அடித்து கொடுமைப்படுத்தியதோடு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்த கணவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் மனைவி புகார் அளித்துள்ளார். பெரிய குளத்தைச் சேர்ந்த மெஹராஜ் என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த சலாம் புகாரியை திருமணம் செய்த நிலையில் சலாம் புகாரியிடம் வரதட்சணை கேட்டு கணவர் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோரத்தில் உள்ள 27 கிராம மக்களுக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கொள்ளிடம் ஆற்று பகுதிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் கூறினார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே துவாக்குடி மலையில் இயங்கி வரும் அரசு மாதிரி பள்ளி விடுதியில் +2 மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் கொடியநத்தத்தைச் சேர்ந்த மாணவன் யுவராஜ் என்பவர் தான் தங்கியிருந்த விடுதி அறையில் உள்ள மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பிறப்பு சான்றிதழ் திருத்தம் செய்ய 3500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் உதவி அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கொட்டாரப்பட்டியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் தனது பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் திருத்தம் செய்ய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த உதவி அலுவலர் ஜெய் கணேஷை அணுகிய போது அவர் 3500 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். தாவேக்கவினர் புகார் தெரிவித்தால் நடைபெறும் வேலைகள் வார்டு கவுன்சிலர் கூறினால் நடைபெறுவதில்லை என நாமக்கல் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் சந்திரசேகர் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. மாநகராட்சியால் மேற்கொள்ளப்படும் பணிகளை போட்டோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டு தாவேக்கவினர் பெயர் வாங்கிக் கொள்வதாக தெரிவித்தார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்ததாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர் அரசு மருத்துவமனையில் வேலை செய்யாமல் அவருக்கு சொந்தமான கிளினிக்கில் மட்டுமே இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விவசாயிகள் வங்கிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாமல் தனியார் நிதி நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டது அம்பலமாக்கியுள்ளது. விவசாயிகள் வங்கியில் வாங்கிய கடனை புதூர் பயிர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மூலம் செலுத்தி வந்த நிலையில் சில தவணைகள் கட்டாமல் அந்த பணத்தை நிறுவன வளர்ச்சிக்காக எடுத்துள்ளதாக தெரிகிறது.
திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே டிப்ளமோ படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த நபர் கைது செய்யப்பட்டார். விண்ணமங்கலம் பகுதியில் லேப் டெக்னீஷியன் டிப்ளமோ படிப்பு படித்த ஆரணியைச் சேர்ந்த மகேந்திரன் என்ற நபர் கடந்த 18 ஆண்டுகளாக மூட்டுவலி போன்றவற்றிற்கு சிகிச்சை அளித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவரிடம் சிகிச்சை பெற்ற கணேசன் என்ற விவசாயி உயிரிழந்தார். இதனையடுத்து தலைமறைவாக இருந்த மகேந்திரனை போலீசார் கைது செய்தனர். பயிர் காப்பீடு நிறுவனத்தை தனியாரிடம் ஒப்படைக்காமல் தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரிடர் காலங்களில் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 70% விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யவில்லை என கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் நுங்கம்பாக்கம் ஊராட்சியில் தாய் முன்னே 2 மகன்களும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மகன் மாற்று சமூக பெண்ணை காதலிப்பதாலும் மற்றொரு மகன் மதுவுக்கு அடிமையானதாலும் மனமுடைந்த தாய் விஷம் அருந்த இருந்த நிலையில் அதனை மகன்கள் வாங்கி குடித்து உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பேருந்து நிறுத்தத்திற்கு ஊர் பெயர் சூட்டுவதில் 2 ஊரைச் சேர்ந்த மக்களுக்கிடையே போட்டா போட்டி ஏற்பட்டது. முத்தாண்டிக்குப்பம், பேர் பெரியாங்குப்பம் ஆகிய கிராமங்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் பேர் பெரியாங்குப்பம் ஊர் பெயரை எழுதியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்தாண்டிக்குப்பம் கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வேளாண் விற்பனை ஒழுங்குமுறை நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை வாங்க வியாபாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு நெல் கொள்முதல் செய்யும் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3வது நாளாக தீவிர விசாரணை நடைபெற்றது. குற்றவாளி என கூறப்படும் ராஜு விஸ்வகர்மாவின் உறவினர்களான 6 வடமாநிலத்தவர்களை போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தனர். அதிமுக கட்சி இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என 4 அணிகளாக பிரிந்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக ஒவ்வொரு கட்சியையும் பிளவுபடுத்தி தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கிறது என்றார். தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் சுயநிதி பாடப்பிரிவு வகுப்புகளை வழக்கம் போல் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. வழக்கமாக காலை 9 மணி முதல் 1 மணி வரை கல்லூரி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வகுப்பை பிற்பகலுக்கு மாற்றியதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் வீட்டின் வெளியே நிறுத்தியிருந்த ஆட்டோவை திருடிச் சென்ற 2வரை கைது செய்த போலீசார் ஆட்டோவை மீட்டனர். மணிமங்கலம் பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடிய திருடர்கள் ஆட்டோவை பார்த்ததும் பைக்கை அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு ஆட்டோவை திருடிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. அயர்லாந்தில் இந்தியர் மீது மீண்டும் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டப்ளினில் 6 இளைஞர்கள் தாக்கியதில் 32 வயது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சந்தோஷ் யாதவுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. சமீபத்தில் டல்லாட்டில் வயதான இந்தியர் மீது மர்ம நபர்கள் கொடூரமாக தாக்குதல் நடத்தியதுடன் அவரது ஆடையை களைந்து கொடுமைப்படுத்தினர். தற்போது மீண்டும் ஒரு இந்தியர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியிருப்பது இனவெறி காரணமாக நடத்தப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. உக்ரைனின் கிராமட்டோஸ்க் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 11 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அடுக்குமாடி குடியிருப்பில் ரஷ்யா கிளைடு குண்டுகள் வீசியதாக உள்ளூர் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இடிபாடுகளுள் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவுடன் கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக விளாடிவோஸ்டாக் நகருக்கு சீன கடற்படை கப்பல்கள் சென்றடைந்தன. இன்று முதல் 5 நாட்கள் வரை ஜப்பான் கடலில் நிகழ்த்தப்பட்ட பயிற்சிகளில் பங்கேற்கும் ரஷ்ய போர்க்கப்பல்கள் மற்றும் துணை கப்பல்களுடன் சீனாவின் ஷாவோக்சிங் மற்றும் ஒரும்கி அழிப்பான்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. தென்கொரியாவில் முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு மீண்டும் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது தேர்தல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் யூன் சுக் யோலுக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊழல்
குற்றச்சாட்டு எதிரொலியாக லிதுவேனியா பிரதமர் பலுகாஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கடந்த ஆண்டு அக்டோபரில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சமூக ஜனநாயக கட்சியின் பலுகாஸ் பிரதமராக தேர்வானார். இதற்கிடையே பிரதமர் பலுகாஸ் தனது மைத்துனியின் நிறுவனத்துடனான வணிக பரிவர்த்தனைகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. இதனால் அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. சவுதி அரேபியாவில் 360 டிகிரி என்று அழைக்கப்படும் ராட்டினம் சுழலும் போது இரண்டாக உடைந்து பயங்கர சப்தத்துடன் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் 23 பேர் படுகாயம் அடைந்தனர். தாயிப் நகரில் உள்ள கிரீன் மவுண்டன் கேளிக்கை பூங்காவில் நிகழ்ந்த இந்த விபத்தால் ராட்டினத்தில் சவாரியில் இருந்தவர்கள் அலறி துடித்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சீனாவில் 107 டிகிரி அளவுக்கு வெப்பம் வாட்டி வதைப்பதால் மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். சோங்கிங் நகரில் வசிக்கும் மக்கள் வெயிலில் இருந்து தப்பிக்க ரயில் சுரங்க பாதைகளில் தஞ்சமடைந்தனர். வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக தலை மற்றும் கால்களில் நீரை ஊற்றியும் பழச்சாறு அருந்தியும் உடலை பேணி வருகின்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கியுள்ள கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தின் 3 பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. சமூக வலைதள பக்கத்தில் இளம்பெண் கூறிய பாலியல் குற்றச்சாட்டை சட்டப்படி எதிர்கொள்வேன் என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை விஜய் சேதுபதி பல ஆண்டுகளாக பாலியல் இன்பத்திற்காக பயன்படுத்திக் கொண்டதாக சமீபத்தில் ரம்யா மோகன் என்பவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான மதராசி திரைப்படத்தின் முதல் சிங்கிளான சலம்பல லிரிக் வீடியோவை படக்குழு வெளியிட்டது. அனிருத் இசையில் சூப்பர் சுப்பு எழுதிய வரிகளை இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் பாடியுள்ளார். ஸ்ரீ லட்சுமி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AR முருகதாஸ் இயக்கியிருக்கும் இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகிறது. நடிகர் விஷால் மற்றும் துஷாரா விஜயன் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு சென்னை பூந்தமல்லியில் இன்று தொடங்க உள்ளது. ஈட்டி பட இயக்குனர் ரவி அரசு இயக்க உள்ள இந்த படத்தினை RB சௌத்ரியின் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. GV பிரகாஷ்குமார் இசையமைக்க உள்ள இந்த படத்திற்கான பூசை சமீபத்தில் நடைபெற்றது. கூலி திரைப்படத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற மோனிகா பாடலில் நடிகை பூஜா ஹெக்டே அணிந்திருந்த ஆடையின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் என தெரிய வந்திருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் மோனிகா பாடலில் பூஜா ஹெக்டே அணிந்திருந்த சிவப்பு ஆடையை போன்று பலரும் சிவப்பு ஆடை அணிந்து ரீல்ஸ் ரீகிரியேட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். காதலர்களின் நெருக்கத்தை காட்ட வேறு சிறப்பான வழியில் இருக்கும்போது மொத்த காட்சியை அவசியமற்றதாகவே பார்ப்பதாக மலையாள நடிகர் ஷேன் நிகம் தெரிவித்துள்ளார். ஒரு திரைப்படத்தின் சூழல் நிர்பந்தத்தால் மட்டுமே மொத்த காட்சிகளில் தாம் நடிப்பதாகவும் மொத்த காட்சிகளில் நடிக்க பெரிதாக விருப்பமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் ட்ரீம் லைன் என்கிற பெயரில் அனைத்து வசதிகளுடன் கூடிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு திரைப்படம் எடுப்பதற்கான தயாரிப்பு வசதிகள் முதல் விஷுவல் எஃபெக்ட் ஸ்டுடியோ, ஒலிக்கலவை என அனைத்தையுமே ஓரிடத்தில் பெறுவதற்கான வசதிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. GV பிரகாஷ் நடிப்பில் உருவாகியுள்ள பிளாக்மெயில் திரைப்படம் இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறு வெளியீட்டு தேதி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாறன் இயக்கியுள்ள படத்தில் தேஜு அஸ்வினி கதாநாயகியாக நடித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 204 ரன்கள் சேர்த்திருக்கிறது. இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து இந்திய அணி தடுமாறியது. இருப்பினும் நிதானமாக விளையாடி வரும் கருண் நாயர் 52 ரன்களுடனும் வாஷிங்டன் சுந்தர் 19 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் அவசரப்பட்டு ஓடி ரன் அவுட் ஆனார். கஸ் அட்கின்சன் வீசிய 27வது ஓவரின் 2வது பந்தை எதிர்கொண்ட சுப்மன் கில் அதனை அடித்துவிட்டு ரன் எடுக்க வேகமாக ஓடிய போது பந்தை பிடித்த கஸ் அட்கின்சன் ஸ்டம்பை நோக்கி துல்லியமாக அடித்து சுப்மன் கில்லை ரன் அவுட் செய்தார்.
நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஜிம்பாப்வே அணி 127 ரன்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஜிம்பாப்வே அணி 149 ரன்களிலும் அபாரமாக விளையாடிய நியூசிலாந்து அணி 307 ரன்களிலும் ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஜிம்பாப்வே 31 ரன்களுக்குள் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய 19 வயதுக்குட்பட்ட இந்தியாவின் ரோலர் ஹாக்கி அணிக்கு டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்கொரியாவின் ஜெச்சியோன்சியில் நடைபெற்ற 20வது ஆசிய ரோலர் ஹாக்கி போட்டியில் 19 வயதுக்குட்பட்ட இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. கனடா ஓபன் டென்னிஸ் தொடரில் செக் குடியரசு வீரர் ஜிரி லெஹெகா 3வது சுற்றுக்கு முன்னேறி உள்ளார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் மெக்கன்சி மெக்டொனால்டுடன் ஜிரி லெஹெகா பல பரீட்சை நடத்தினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஜிரி லெஹெகா 7-6, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மக்காவ் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் லக்ஷயா சென் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். சீனாவில் நடைபெற்ற ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் வாஜயோவுடன் மோதினார். இதில் சிறப்பாக ஆடிய லக்ஷயா சென் 21-14, 14-21, 21-17 என்ற செட் கணக்கில் வென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள ஸ்ரீ வீரமாக்காளியம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி காட்சி அளித்ததை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடத்தை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு 63 நாயன்மார்கள் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருக்கல்யாண வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. 2 கண்டெய்னர் லாரிகளில் 63 நாயன்மார்கள் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா சென்றனர். முன்னதாக சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருக்கல்யாண கோலத்தில் எழுந்தருளி உலா வந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஓசாரிப்பட்டியில் உள்ள அருள்மிகு நாகம்மாள் ஆலயத்தின் 11ஆம் ஆண்டு பால்குடம் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கருப்பசாமி அருள் வந்து ஆடியவர்கள் அரிவாள் மீது ஏறி நின்று மீசையை முறுக்கி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினர். விவோ நிறுவனம் தனது T4R 5G ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகம் செய்திருக்கிறது. IP69 ரேட்டிங், 5700 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி உள்ளிட்ட பல சிறப்பான அம்சங்களோடு இந்த புதிய போன் வெளிவந்திருக்கிறது. வரும் 5ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வரும் போனின் ஆரம்ப விலை 19,499 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.